ஹரி ஓம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் நான் தான் ஜெயிக்கணும், நான் தான் வந்து இதில் ப்ரையாரிட்டி இருக்கணும், ஃபஸ்ட்டு இருக்கணும், இப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி தான் சொல்லுவோம். ஆனாக்கா அதை மட்டுமே மோட்டிவேட் பண்ணாமல், ஏன்னா இப்போ ஒரு படிக்கிற விஷயத்தில் இருக்கலாம், இல்லை போட்டி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, ஆனால் தோல்வியும் அடையறதுக்கு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீதான் அவளை பூஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவளால் வெற்றி தோல்வியை தாங்க முடியாது. அந்த வெற்றியில வந்து ஆஹா ஓஹோன்னு ஆயிடும். தோல்வி வரும்போது துவண்டு போயிடும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் என்ன ஆகுதுனாக்கா அவளை லைஃப்ல வந்து அந்த லாஸ்ட்ல வந்து தோல்வி ஆகிட்டா அந்த சூசைடில் போகிறது, மைண்டு வந்து டிப்ரெஷன் ஆகிறது, ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. அதனால குழந்தையிலேருந்து அவளுக்கு வெற்றி தோல்வியினுடைய அந்த பேலன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துடணும். ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே ஜெயிக்க முடியாது இல்லையா? ஒருத்தர் தானே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியும். அப்போ நீதான் சொன்னால் அவளால் எப்படி அதை தாங்க முடியும்? அப்படி பண்ணாதீங்க. எல்லா விஷயத்துலையுமே அவளை வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். நீங்களுமே லைஃப்பில் வந்து வெற்றி தோல்வி வரும். அதில் பேலன்ஸாக இருந்தால் தான் நம்மளால சக்ஸஸே ஆக முடியும். தோல்வி தான் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு படிக்கட்டாக அமைகிறது. இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரி ஓம். குருவே சரணம்.